ஓகே, இப்போது ஸ்டேஜ் அவங்களுக்கு உங்கள்கிட்ட மைக் வரும். யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின், தே வில் ஆன்சர். ஓகே. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு தெரியுதில்ல, ஸோ இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் தரணீஸ்வர். நான் 2023 நீட் எழுதி ஜிப்மரில் கரண்டாக ஃபஸ்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். அண்ட் ஐ டுக் கோச்சிங் ஃப்ரம் கிளாசிக் நீட் அகாடமி அண்ட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் 2 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் படித்தேன். மை ஸ்கோர் வாஸ் 705. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆகாஷ். நீட் 2023 696 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். இப்போ ஜிப்மரில் படிச்சுட்டு வரேன். நீட் எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் முன்னாடி 24 hours என்ன பண்ணக்கூடாது, எதை கண்டிப்பாக பண்ணணும்? ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். லைக் நீட்டுக்கு ஒரு 1 month முன்னாலேயே அந்த ஸ்ட்ரெஸ் கேதர் ஆகிரும். ஒன்று பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்குள்ளேயே நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அந்த 1 month முன்னால் இருந்தே உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும், அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். எனக்கும் அப்படி இருந்துச்சு. அது போக போக நீங்கள் தான் உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் காமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளோலேயே உங்களுக்கு போயிடும். ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல. அதை நீங்கள் கொஞ்சம் பழக அது நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். தென் அந்த ஃபைனலாக போகும்போது ஏதாவது டெஸ்ட்டில் கொஞ்சம் மார்க் கம்மியாச்சுன்னா கூட மைண்ட் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது எதுவும் ஃபீல் பண்ணாமல் உங்கள் எஃபர்ட்ஸ் மட்டும் போட்டுகிட்டே இருங்க. ஃபைனலாக உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு பலன் அந்த டைமில் கிடைக்குதோ இல்லையோ, ஃபைனலாக கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எஃபர்ட்ஸை மட்டும் 100% போட்டுகிட்டே இருங்க. தென் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அந்த இப்போ May 5th உங்களுக்கு நீட்னா May 4th எதுவும் படிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ரொம்ப அதனால் நல்லா தூங்கிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அந்த நாள் எதுவும் படிக்காதீங்க, புதுசாக எதுவும் படிக்காதீங்க, ரிவைஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்போ May 3 உங்களுக்கு லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி மோஸ்ட்லி அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் கேப் விட்டுட்டு அந்த முன்னாடி தான் லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, சில்லாக இருங்க. அந்த ஒரு நாள் எதுவும் படிக்காதீங்க. தென் நீட் எக்ஸாம் அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கலாம், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. காமாக போய் எழுதிட்டு வாங்க. உங்கள் மைண்டில் அதை தாண்டி நீங்கள் எதுவும் அன்னைக்கு படிச்சுட்டு போய் எடுக்கிற மாதிரி மார்க்ஸ் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு மாதிரி தான். அங்கே நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. அந்த காமாக எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மைண்டில் நீங்கள் நல்லா எழுத முடியும் எக்ஸாமை. அன்னைக்குன்னு எதுவும் படிச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எக்ஸாமை காமாக எழுதுங்க. இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட அதை கடைசியாக பார்த்துக்கலாம், விடுங்க. காமாக தெரிஞ்சது எல்லாத்தையும் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். தெரியாதது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. எக்ஸாம் டைம்லேயும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எழுதிட்டு இருக்கும்போது அந்த 2 to 5:20 எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தெரியலனா அந்த கொஸ்டின் விட்டுணுன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. உங்களோட டெசிஷன் தான். நீங்கள் அப்போ உங்களோட மைண்ட் காமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், அதான் நான் சொல்கிறேன். ஹலோ அண்ணா. சொல்லுங்கள் அண்ணா, லாஸ்ட்டு 1 month ப்ரிப்பரேஷன் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சிங்க? அதே மாதிரி பயாலஜி தான் ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சம் கான்செப்டுவலாக அது நிறைய. ஏன்னா பயாலஜி நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் எத்தனை டைம் படித்தாலும் அந்த கடைசி 1 month படித்து தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் படித்து தான் ஆகணும். அதனால் பயாலஜிக்கு லாஸ்ட் 1 month இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணேன்னா ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ஃபார்முலா ஷீட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுத்த கான்செப்ட் கேப்சியூல் டெய்லி ஒரு டைம் ஆச்சும் ஃபிசிக்ஸ் அந்த கான்செப்ட் கேப்சியூல் டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா கடைசி டைமில் உட்காந்து நம்ம சம்ஸ் போட்டோம்னா ஒரு சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். ஆனால் சம்ஸ்லாம் போட்டுருவோம். தெரியாத சம்ஸ்லாம் பாருங்கள். ஃபிசிக்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட் பாருங்கள். கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி கான்செப்ட் கேப்சூல் பாருங்கள். பயாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டக்குன்னு மறந்துகிட்டே இருக்கும். அதனால் கடைசி 1 month பயாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபிசிக்ஸ்க்கு அதான் சொன்ன மாதிரி ஃபார்முலா ஷீட் டெய்லியும் நீங்கள் சம் போடுறீங்களையோ டெய்லி ஒரு டைம் ஆச்சு அந்த கான்செப்ட் கேப்சூல் 2 புக்கே திருப்பி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் பேஜ் டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்ட் இன்கார்பரேட் ஆயிரும். அது உங்களுக்கே தெரியாமல் டக்குன்னு அந்த ஃபார்முலா எக்ஸாமில் ரீகால் ஆயிரும். அதனால் நீங்கள் ஃபார்முலா ஷீட் படிச்சுட்டுருங்க. கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி தான், அதுக்கும் கான்செப்ட் கேப்சூல் டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. பயாலஜிக்கு NCERT சும்மா பேஜாச்சும் டர்ன் பண்ணிட்டு இருங்க. பேஜ் டர்ன் பண்ணிங்கன்னா கூட அந்த பிக்சர்ஸ் அதெல்லாம் தானாக மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணீங்க நீங்கள்? லாஸ்ட் மந்த் இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் நான் மெமரி பேஸ்டாக நான் பயாலஜி தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். பயாலஜி தான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நீட் எக்ஸாம் அப்போ ஃபிசிக்ஸ் எப்படி பண்ணீங்க? சம்ஸ் ஓரியன்டாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் எனக்கு அந்த சம்ஸ், அதாவது ஃபுல் டெஸ்ட்ஸ்லாம் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃபுல் டெஸ்ட் தான் எழுதுறீங்களா? ஓகே, எல்லா ஃபுல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கடைசியாக நம்ம படிக்கிறதெல்லாம் புக் படிக்க முடியாது. மோஸ்ட்லி பயாலஜி மட்டும் தான் புக் பண்ணிக்க முடியும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு படிக்க முடியாது. நான் ரொம்ப
என் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் பார்த்தா கொடுக்குற ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் ரிவைஸ் பண்ணிருப்பேன். நான் 25 நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதுனேன். எல்லாம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின்ஸ், எனக்கு ஒரு 5000 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஃபைனலாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து 30 ஃபுல் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க, 6000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவும் ஓவர்லேப் ஆகுது, எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போது அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அது மோர் தென் எனஃப். பயாலஜிக்கு நீங்கள் என்சிஆர்டி புக் கான்ஸ்டன்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு புக்ஸ் படிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கான்செப்ட் கேப்சூல் யூஸ் பண்ணுங்கள். கான்செப்ட் கேப்சூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபார்முலா ஷீட்ஸ் மாதிரி இருக்கும், ஃபார்முலாஸ்லாம் ஆர்டர்டாக வச்சுருப்பாங்க. அது ஃபைனலாக அதுவும் தென் இப்போ கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டுருங்க. பயாலஜியில் என்சிஆர்டி புக்ஸ் பார்த்துட்டே இருங்க. அதான் நான் பண்ணேன் ரொம்ப டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் பார்த்தா. நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு. பட் ஆனால் அதே கொஷின் கேட்பான்னு இல்லைல்ல? அதே கொஷின் கேட்பாங்கன்னு இல்லை, பட் அந்த கொஷினுக்கான கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கான்செப்ட்லேருந்து தான் மோஸ்ட்டாக கேட்குறாங்க. நான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன் பேப்பர்ஸ்லாம். நான் எழுதும்போது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்லாம் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். லைக் 2022, 21 அந்த பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. 2 குட்டி டாக்டர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ வந்து 1 மந்த் இருக்குது எக்ஸாமுக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்காக சாங்ஸ் கேட்குறது, டிவி பார்க்குறது, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் மட்டும் பண்ணிவிட்டு படிக்கிற நேரத்தில் வந்து எப்படி ஃபோக்கஸ்டாக அதை மட்டும் நினச்சிட்டு எப்படி படிக்கிறது? நீங்கள் லாஸ்ட் 30 டேஸ் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஷெடியூல் போடுறது தான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கே போயிட்டு இந்த வீக்கில் வந்து நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு அப்படின்ட்டு இன்றைக்கே எழுதி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஷெடியூல் போடாமல் நீங்கள் பாட்டு ரேண்டமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் கூட படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியமோ அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் சும்மா உங்களுக்கு அந்த படித்த திருப்தி தான் இருக்குமே தவிர அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகமாக அந்தளவுக்கு எஃபர்ட்டியாக படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் 1 வீக்கில் வந்து இந்த 50% ஆஃப் த நீட் போர்ஷனையும் முடிக்க போகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். சரி நீங்கள் இப்போ நினச்சா அதை முடிச்சிட்டோம், அப்போ இந்த 1 வீக்கில் வந்து 50% முடிச்சிடலாம். அது மாதிரி ஒரு ஷெடியூல் போடுங்க. ஏன்னா ஷெடியூல் போடாமல் படிச்சிங்க அப்படின்னா ஷெடியூலாக நான் வந்து ஒரு நாளைக்கு உட்காந்து 2 மணி நேரம் அதை படிக்கணும் அப்படி இல்லை. இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ முடிக்க போகிறேன், 10% நான் இன்றைக்கி முடிக்க போகிறேன், அடுத்த 7 டேஸில் 70% நான் முடிக்க போகிறேன். அது மாதிரி ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கடைசியாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் சும்மா ரேண்டமாக நான் உட்காந்து எந்த சலுப்பாக இருக்குன்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களால் முடிக்கவும் முடியாது. அதனால் ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க, அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நிறைய வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜ் எப்படி டஃப்பாக இருந்துச்சா? படிக்கிறதெல்லாம் எப்படி ஈஸியாக இருந்துச்சு? நீட் அளவுக்கு கஷ்டமாக இருக்காது தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படிக்கிறது இருக்கும் நிறையா. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் அது. அதனால் அது எப்படின்னா எல்லாமே அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது. எல்லாமே படிப்பீங்க. ஒவ்வொரு இப்போ 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டில் 700 பேஜஸ் வரும். இப்போ 2000 3000 பேஜஸ் பக்கமாக வரும். அது நீங்கள் இது மாதிரி 19 சப்ஜெக்ட் வந்து எம்பிபிஎஸ்சில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரே படிக்கிறீங்கன்னா 4th இயர் போயிட்டீங்கன்னா எல்லாம் மறந்துடுவீங்க. அதான் பாயிண்ட்டு. அதனால் ஒரு நல்ல ஒரு உங்களோட மைண்ட் செட்டு தான், நான் பாஸ் ஆகணும் போதும் ஃபஸ்ட் இயர் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பாஸ் ஆகிற அளவுக்கு படித்தா போதும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாம் படிப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக அப்பயும் மறந்துடுவீங்க. இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா பிஜி போய் அதான் படிக்க போகிறீங்க. நீங்கள் கெடாவர் பார்க்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அது எப்படி இருந்தது? கெடாவர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் கிடையாது. அது ஃபார்மலின் வாசம் தான் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது தொட்டுட்டு நம்ம சாப்பிட போகும்போது அது லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தா கூட அது ஃபார்மலின் வாசமே வரும். அது ஒன்று மட்டும் தான் அப்படி இருக்கும், மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. யாராவது மயக்கம் போட்டு விழுந்தது அந்த மாதிரி? அது ஜென்ரலாக பொண்ணுங்க மட்டும்தான் அப்படி விழுவாங்க, பசங்களாம் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால் சும்மா 4-5 பொண்ணுங்க தான் விழுந்தாங்க, பசங்களாம் கெத்தாக தான் இருந்தாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணீங்க? ஃபார்முலாஸ் எப்படி ப்ரிசைஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ்? சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் லைக் நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தா யூசிடிஸ்லேருந்து நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் ஃபுல் டெஸ்ட்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸில் சில்லி மிஸ்டேக்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பு பண்ணாலே அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எந்த டாப்பிக்கில் ஏன் தப்பு பண்ணோம், இது சில்லி மிஸ்டேக்கா இல்லை நமக்கு இந்த கொஷின் தெரியலையா, கான்செப்ட் தெரியலையா, அப்படி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரிப்பீட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு மைண்டில் இது தப்பு பண்ணோடனே உங்களுக்கு நிற்கும். இந்த தப்பு பண்ணோம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு அன்றைக்கே போய் அனலைஸ் பண்ணுங்கண்ணா. டெஸ்ட் எழுதுன அன்றைக்கே போய் சொல்யூஷனும் கொடுத்துட்றாங்கல்ல, அன்றைக்கே போய் மார்க்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அவங்க மார்க் ஒட்டுறதுக்கு முன்னாலே எனக்கு என்னோடய மார்க் தெரிஞ்சிடும் என்ன மார்க்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கிறத அன்றைக்கே போய் கண்டுபிடிச்சிருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை தனியாக நோட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு தனியாக ஒரு எரர் நோட் மாதிரி போட்டு
அந்த மாதிரி எல்லா 3 சப்ஜெக்ட்ஸுமே தான் பண்ணும். 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு எந்தெந்த டாப்பிக்கில் நமக்கு வீக்காக இருக்கும் அது நீங்கள் இப்போ ஒரு 10 டெஸ்ட்டுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ சில கொஷின்ஸ் ஓவர்லேப் ஆகும், சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கும், அதனால இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த 1 மந்தில். தென் ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நான் கான்செப்ட் கேப்சூல் தான் லாஸ்ட் 1 மந்த் படித்தேன். அந்த கான்செப்ட் கேப்சூலில் மோஸ்ட்லி ஃபார்முலா ஷீட் மாதிரி தான் இருக்கும், எல்லா ஃபார்முலாஸும் கேதர்டாக இருக்கும். அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசலாமா ஃப்ரெண்ட்ஸாக ஆசிட்? சொல்லுங்கள். இல்லை ஃப்ரெண்டை வாங்கிச்சு பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிரும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இது ஸ்டடீஸ் பற்றி இல்லை, நார்மலாக நீங்கள் டே ஸ்காலர்ஸ் அப்படின்னீங்களா, நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் முதல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் ஃபோன், 2வது ரிலேட்டிவ்ஸ். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருக்கோம், அவங்க எண்ணெயை ஊற்ற மாட்டாங்க, பெட்ரோல் கேனையே தூக்கி ஊற்றிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கேளுங்க. இல்லை இப்போ ஒரு டைம் பெரியசாமி சார் வந்து இங்கே மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுப்பாரு. அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸோட நம்ம போவோம் வீட்டுக்கு. இல்லை ஒரு கூஸ் பம்ப்ஸோட நம்ம போவோம் வீட்டில். போனால் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. என்னப்பா தம்பி, என் பொண்ணெல்லாம் 2வது வருஷம் படிக்குது, நீ என்னப்பா பண்ணுற அப்படிங்க. அப்படியே மண்டை சூடு ஏறும். என்னடா இது, இப்போ தான் நம்ம கிளாஸில் போயிட்டு ஒரு மோட்டிவேஷனால் இந்த வருஷம் பாஸ் பண்ணணும், எவ்வளோ தான் ட்ரை பண்ணால் இந்த வருஷம் கண்டிப்பாக சீட் வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்போம் அந்த அங்கே உக்காந்துட்டு. நம்ம அப்பா அம்மா என்ன ஒரு கனவோடு இருப்பாங்க, உண்மையாலுமே சொல்லணுன்னா கனவு இருக்கும், இந்த வருஷம் பையன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு மோட்டிவோடு இருப்பாங்க. ஆனால் சொந்தக்காரங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சொல்லணும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் ரிலேட்டிவ்ஸ்னால் எப்படின்னு, வந்து அந்த பெட்ரோலுக்கான ஊற்றி அப்படியே குப்புன்னு வீடே எரியும். 2 நாள் படிக்கவே முடியாது. நைட்டு போய் புக் எடுத்து வச்சோம்னா இவனுங்க எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியல. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும். நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் போய் செக் பண்ணிட்டு இருப்போம், மார்க் வருதா இல்லையா. உடனே வந்து என்னப்பா மார்க்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் டே ஸ்காலராக ஹாஸ்டலில் இருந்தால் பிரச்சனை இருக்கா, வீட்டில் இருக்காங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. மெயினாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறது வேறு. ஆனால் அந்த வீட்டில் டே ஸ்காலராக இருக்கும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் எப்படி தான் மெயின்டைன் பண்ணீங்க? அதான் ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பேரண்ட்ஸை சொல்லிடுங்க, பாருங்கள் நீட் படிக்க வச்சுட்டீங்க, நான் படிக்கிறேன், அதனால் ரிசல்ட் வரக்கும்போது எதுவும் டார்ச்சர் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்கண்ணே. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் திட்டுங்க, நான் மார்க் வாங்கலாம் திட்டுங்க, மார்க் நான் வாங்கிடுவேன், எதுக்கு நீங்கள் திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு போல்ட்டாக பேசுங்க. நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். சரி வருஷம் எப்படி பையன் வந்து கண்டிப்பாக வந்து மார்க் வாங்கிடுவான் நீங்கள் சொல்லுங்கள், புரியுவீங்க. சும்மா பேசிட்டு இருந்தால் எப்படி என்னால் படிக்க முடியும். நீங்கள் சொந்தக்காரன் சொல்லிட்டு தான் இருப்பான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து நான் ரொம்ப உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம். யாருமே வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணுறதா இருப்பேன் எதுவுமே பண்ணல. ஆனால் அப்பயும் சொன்னாங்க ஒருத்தங்க, அவன் சேலம் போய் படிக்கணுமா படிச்சிருவானா, அது மாதிரி நிறைய சொன்னாங்க. நான் கண்டிக்கவே இல்லை. பட் மார்க் வாங்கினதுக்கப்புறம் எங்களோட ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நம்மளும் 4 பேர் பேரண்ட்ஸ் போய் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் போய் சொல்லுவாங்க, அடுத்த பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி அது எல்லார் வீட்லையும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதாவது காமன் திங் தான், புரிஞ்சுக்கணும். அது மெயினாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான் நான் மார்க் வாங்கி காட்டுறேன், நீங்கள் எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் நான் மார்க் நான் வாங்கி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. நான் மார்க் வாங்கலாம் வந்து நான் கம்முன்னு இருக்கிறேன், அது மாதிரி நீங்கள் ஒரு மோட்டிவாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கொஷின்ஸ். எனக்கு இப்போ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஆல். 1 மந்தில் நீங்களாம் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. எனக்கு பெரியசாமி சார் சொன்ன மோட்டிவேஷன் தான் உங்களுக்கும் சொல்கிறேன். லைக் May 5th அன்னைக்கு ஈவினிங் 5:20 வரைக்கும் முயற்சியை விடாதீங்க, அவ்வளோதான். லைக் ஆல் தி பெஸ்ட். காமன் கம்போஸ்டாக போய் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ். தேங்க்யூ. லாஸ்ட்டாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அதுதான் நீங்கள் அடுத்த 2024 பேட்சில் வந்து மினிமம் ஒரு 10 to 15 பேர் வந்து ஜிப்மர் வருவாங்க. அது உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ப்ரௌடாக இருக்கும். நம்ம சார்கிட்ட இருந்து 15 பேர் நம்ம ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க நம்ம அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது அந்த ரிலேஷன்ஷிப்பு. அதனால் ஒரு 10 to 15 நம்பர்ஸ் ஆச்சும் அடுத்த ஜிம்மருக்கு வர ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 30 days ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். தேங்க்யூ. ஆகாஷ்க்கு ஒரு விஷஸ் பண்ணிடுவோம்.